ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை ஃபேவரட் ரெசிபிஸ் தமிழ். இன்னைக்கு சொரக்காய் கடலைப்பருப்பு கூட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு 1/2 கிலோ சொரக்காய் எடுத்திருக்கேன். அதை பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 வெங்காயம், 2 தக்காளி அரிஞ்சு வச்சுருக்கேன். அதையும் எடுத்து வச்சுக்கலாம். கடலைப்பருப்பு 50 கிராம் கடலைப்பருப்பு 1 மணி நேரம் ஊற வச்சு வச்சுருக்கேன். அதை குக்கரில் சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, அரிஞ்சு வச்சுருக்க சொரக்காயும் சேர்த்து ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், 2 ஸ்பூன் மிளகாத்தூள். நான் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணால் தனி மிளகாத்தூள், தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்திங்கன்னா கரெக்டாக இருக்கும். அதை வேக வச்சு எடுத்துக்கலாம். குக்கரில் ஒரு 5 விசில் விட்டு ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 5 பல் தேங்காய், 1 ஸ்பூன் ஜீரகம், 2 ஸ்பூன் உடச்சக்கடலை சேர்த்து லைட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 விசில் கழித்து குக்கரை ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்க, நல்லா காய் வெந்துருச்சு. இதை இப்போ கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நம்ம கடலைப்பருப்பு ஊற வச்சதுனால நல்லா வெந்துட்டுருக்கும். பாருங்க, காயும் கடலைப்பருப்பெல்லாம் வெந்துருச்சு. இதை கொஞ்சம் நல்லா மசிச்சு விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சிருக்க தேங்காய் விழுதை இதில் போட்டுக்கலாம். இந்த தேங்காய் விழுதை சேர்த்து நல்லா கொஞ்சம் நேரம் கலரிக்கலாம். காயில் எல்லாத்துலேயும் மிக்ஸ் ஆகணும் நல்லா. இது நல்லா மிக்ஸ் ஆன அப்புறமா நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். கடாயை வச்சுட்டு அதில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அரை ஸ்பூன் கடுகு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் தாளித்து இதில் கொட்டிக்கலாம். கொட்டிட்டு கிளறினோன்னா ரொம்ப சுவையான சொரக்காய் கூட்டு ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.